ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய ஒரு சொந்த குமாரனையே அவரையே நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உபத்திரம், வியாகுலம், துன்பம், நிர்வாணம், கஷ்டம், நஷ்டம், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். நமக்கு தோல்வியே கிடையாது, முற்றும் ஜெயங்கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை அப்படி மாற்றுகிறவர். அப்ப நம்ம யாரு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிறது, தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இன்றைக்கு 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் நீதியின் வசனத்தில் அவங்களுக்குள்ள பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம் என்னங்கிறத அவங்க அறிந்து குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, வேலைக்கு, மற்ற எதிரி வருகிற பொழுது அவனை மேற்கொள்வதற்கு, இதெல்லாம் சத்தியம் அறியாமல் இருக்கிறதுனால அவங்க எப்பொழுதுமே ஒரு தாழ் மனப்பான்மையில் இருப்பாங்க, ஒரு குற்ற மனசாட்சியில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப தியாகமெல்லாம் கர்த்தருக்காக பண்ணியிருப்பாங்க, உபவாசத்தை ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க, தாழ்மையாவெல்லாம் இருப்பாங்க. ஆனால் வசனத்தோடைய வெளிச்சம் தெரியாததுனால அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னா, லூக்கா 5வது அதிகாரத்தில் 1 to 10 வசனத்தில் பேதுரு மீன் பிடித்த அந்த சம்பவம் இருக்கிறது. அவர் திரளான மீன்களை பிடித்ததுனால அவரை பிரமித்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். பாருங்க, குற்ற மனசாட்சி, தாழ் மனப்பான்மை எப்பொழுதுமே. சரி, ஆண்டவர் கூப்பிட்டாரு, வலைய போட சொன்னார், அற்புதம் செஞ்சுருக்காரு, சரி ரைட்டு நல்லது அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்கள் எங்கள் கூட வந்தால் நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத விட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் இன்னைக்கு சொல்கிறாங்க. தாழ் மனப்பான்மை உள்ளவர்களாக, குற்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ எலியா தேவனுடைய மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனார். கர்த்தரே தேவன் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பணிந்து கொள்ளும்படி செய்தார். ஏசபேல் அடுத்த நாள் ஒரே ஒரு வார்த்தை விட்டான், நாளைக்கு எலியாவுடைய தலை அவன் உடம்புல இருக்காது, தலையை வாங்கிடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் 400 தீர்க்கதரிசிய தலையை வெட்டி போட்ட எலியா இந்த ஏசபேலுடைய ஒரு வார்த்தையை கேட்டு அவர் போய் வேலைக்காரனை நீ இருப்பான்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் போய் ஒரு சூரச் செடியின் கீழே படுத்து கொள்ளுகிறார்.